இன்றைக்கு நாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியலை எப்படி ரொம்பவே டேஸ்ட்டாக செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஜிகே கிச்சன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெயை ஒரு கடாயில் சேர்த்து கடுகை கொஞ்சமாக சேர்த்துக்கணும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கணும். இந்த பொரியலுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃப்ரெஷ்ஷாக அப்போவே அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்கும் போது வாசனையும் சுவையும் ரொம்பவே நல்லா இருக்கும். பச்சை வாசனை போனதும் இந்த பொரியலுக்கு தேவையான தக்காளி 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். அரைச்சி சேர்க்கறதுனால கலரும் நல்லாயிருக்கும், அந்த புளிப்பு சுவையும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் வதங்கிடும். இந்த பொரியலுக்கு நான் ஒரு முருங்கைக்காய் 4 கத்திரிக்காவை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். நாம் காரத்தை சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்கள் விருப்பத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டம்ளர் தண்ணியை சேர்த்து நல்லா கலரி தட்டை போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த கிரேவி ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த பொரியல் நல்ல கிரேவி பதத்துக்கு இருக்கும். இதை நாம் எந்த சாதத்தோடவும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி சேர்க்கறது தான் இதோட சுவையே. நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.